காலையில எழுந்திரிச்சு ஸ்கூல் போகல 2 ஐஸ் வாங்கி வைக்க சொன்னா ஒரு ஐஸ் தான் வாங்கி வச்சிருக்கு. வரட்டும். ஏன் பாட்டி உனக்கு காது கேட்குமா இல்லை அதுவும் போச்சா? ஏன்டா அப்படி கேட்குற? பின்ன என்ன, காலையில பள்ளிக்கூடத்துக்கு போகலான்னு உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? என்ன சொன்னேன்? 2 ஐஸ் வாங்கி வை 2 ஐஸ் வாங்கி வைன்னு சொல்லிட்டு போனேன். என்ன ஒரு ஐஸ் தான் வாங்கி வச்சிருக்க? அப்ப நான் சொன்னது காதுல விழுவல, அப்படிதானே? 2 ஐஸ் தானே வாங்கி வச்சேன். அப்ப ஏன் 1 தான் இருக்கு? என்ன ஒண்ணுதான் இருந்ததா? ஒரு வேளை போனகன தின்னுட்டு போயிச்சனுமா? இந்த ஊமை கதையெல்லாம் எனக்கிட்ட விடாத. ஏன் 2 ஐஸ் வாங்கி வைக்கல? ஒரு வேளை 2ல 1 உருவி போச்சனுமா? என்ன பாட்டி புது புது கதையெல்லாம் விடுற? ஐஸை கொண்டு அடுப்படியில வச்சிருந்தா உருக. அப்படியே 2 ஐஸ் வாங்கினாலும் எங்க ஒரு குச்சி தான் இருக்கு, இன்னொரு குச்சியை காணோம். ஐயோ ஏன்டா குடிக்கிறதானே குச்சி போட்டு ஆட்டேன். நான் வீட்டை பெருக்கி அடுப்பு பற்ற வைக்கிறேன். நீ போய் தமிழர் கழுவிட்டு பால் வாங்கிட்டு ஐயா. முடியாது. நான் சொல்றதே நீ செய்றியா? நீ சொல்ற நான் ஏன் செய்யணும்? அப்போ வீட்டை கூட்டி அடுப்பு பற்ற வையா, நான் போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் எதுவும் செய்ய மாட்டேன். என்ன பெத்தவரை நீ போயிட்டு வர ராஜா. இது ஒன்றும் குறைச்சல் இல்லை. நான் சின்ன பிள்ளையா இருக்கும், என்னை ஏமாத்தி எல்லா வேலையும் வாங்குற. என் ஆசா இல்லை, சீக்கிரம் போயிட்டு வாயா. நான் விளையாடிட்டு லேட்டாக தான் வருவேன். அப்பா சீக்கிரம் வாப்பா. நீ வந்து பாருங்க காப்பி போட்டு சோறாக்கணும். முடியாது. நான் ஐஸ் வாங்கி வைக்க சொன்னதுக்கு வாங்கி வைக்கல. நான் விளையாடிட்டு லேட்டாக தான் வருவேன். ஐயா என்னை பெத்தவரை சீக்கிரம் வாயா, சோறாக்கணும். இப்படி போறானே, எப்போ வருவான்னு தெரியலையே. வீட்டுக்கு போறதுக்குள்ள எல்லா பாலையும் குடிச்சிருவீங்க போல இருக்கு. இந்த உறிஞ்சுறீங்க. போனவனை காணோன்னு உங்க பார்ட்டி உன்னைய தேடிட்டு கிடக்கு. நீ என்னடானா டம்ளர் தூக்கிக்கிட்டே இப்படி விளையாடிக்கிட்டே பாலை குடிச்சிட்டு போயிட்டு இருக்க. போங்கத்தா போங்க, உங்களை கூட தான் மாமா தேடுறாரு. நான் வந்து மாமா தேடுறாரு நான் சொன்னேன். சீக்கிரம் போயிட்டு என்ன ஏதுன்னு கேளுங்க. மாமா என்னையடா தேடுறாரு? இது என்னத்த கொடுமையா இருக்கு? உங்க புருஷன் உங்களை தேடாம பக்கத்து வீட்டு அத்தையாவா தேடுவாரு? நானும் எதுக்கு மாமா அத்தையை தேடுறேன்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னடா சொன்னாரு? தன்னஞ்செறுவது பொய்யற்க பைத்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும், கேடியில் செல்லும் கல்வி ஒருவருக்கும் ஆடலும் மற்றவேன்னு சொன்னாரு. என்னடா மருமவனே, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா சொல்ற? அட என்னத்தை, எல்லாத்தையும் நானே கேட்க முடியுமா? நீங்களே போயிட்டு மாமாட்ட என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. என்ன சொல்றானே தெரியலையே. இந்த கிராமத்தில் எங்கே போனாலும் என் பாட்டியோட ஞாபகம் தான் வருது. இந்த வேப்ப மரத்தை பார்க்கும்போது கூட எனக்கு அவங்க ஞாபகம் தான் வருது. பாட்டி என்னப்பா? காப்பி போட்டாச்சா? என்ன மணி எல்லாம் சின்ன காப்பி போடலையா? எந்திரிப்பா, பல்ல விளக்கு, காப்பி போடுறேன். பாட்டி காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சு சூடா ஏதாச்சும் குடிச்சாதான் வயிற்றுல உள்ளதெல்லாம் இறங்கும். காலையில எந்திரிச்சோன்னையே பல்ல விளக்கு மூஞ்ச கழுவுன்னு சின்ன பிள்ளைய தொல்லை பண்ற. சீக்கிரம் காப்பிய கொடு. இந்தாயா. இதான் இப்படிதான் இருக்கணும். இதான் ஒரு நல்ல பிள்ளைக்கு அழகு. பாட்டி நீ குடிச்சியா? நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன், நீ குடியா. பாட்டி என்ன பச்சை கலர்ல இருக்கு, சூடு எதுவும் இல்ல? பச்சை டீ உடம்புக்கு ரொம்ப நல்லதுயா, குடியா. என்னது பச்சை டீயா? ஏதோ ஒண்ணு மொத்தத்தில் குடிச்சுன்னா வளத்துல இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடும் ஐயா, குடியா. காலையில இந்த காப்பி குடுக்க சொன்னா வேற ஏதோ கருமத்தை கொடுத்து என்னைய கொல்ல பாக்குற. என்னடா பண்ண? ராத்திரி எல்லாம் நான் தூங்கிட்டு தானே இருந்தேன். கிழிச்ச நோண்டிக்கிட்டே கிடந்தேன். அப்படி என்னத்த நோண்டினேன்? சூத்த நோண்டினேன். ராத்திரில கீரை பூச்சி கடிக்குதுன்னு நான் தூங்குடல ஐயா. நெசமாவா பாட்டி? ராத்திரியெல்லாம் நான் என்ன பண்ணேன்? என்னப்பா என்னாச்சு? என்னமோ குண்டில அரிக்குது பாட்டி. என்னது குண்டி அரிக்குதா? அந்த ஐஸும் அந்த சாக்லேட்டும் சாப்பிடாதேன்னா கேட்கறியா? இப்ப பால் நோண்டிட்டு இருக்க. அரிக்குது பாட்டி, என்னமோ நின்ற மாதிரியே இருக்கு. சரி சரி, கொஞ்ச நேரம் கையை விட்டு நோண்டாத. கொஞ்ச நேரம் சும்மா இரு, ஒன்றும் பண்ணாது, தூங்கு.
தூக்கம் வரல பாட்டி. சரி காலையில வெளியிட்டும் கஷாயம் போட்டு கொடுக்க தூங்கு. காலையில எழுந்திரிச்சு மருந்து கொடுக்குறேன், பூச்சியெல்லாம் செத்து போகும், தூங்கு. தூங்குப்பா. அதுக்காகலாம் இந்த கர்மத்தை என்னால குடிக்க முடியாது. குடிக்காட்டி பௌத்துக்குள்ளெல்லாம் புழு வந்துடும், குடிப்பா. அந்த காட்டுல இருக்க புளியே வந்தாலும் இதை நான் குடிக்க மாட்டேன். ஏதாச்சும் இனிப்பா இருந்தா கொடு. அப்புறமா வெள்ளை கட்டிச்சார குடிப்பா. நிஜமாவா? நெசமா உரியில வெள்ளை கட்டிக்கிட்டு போய் பார்ப்பா. உரியில வெள்ளை கட்டிக்கிட்டு போய் சாப்பிடுயா. பாட்டி நீ போய்கிட்டு நான் சுவிட்சா இருந்துட்டு வரேன். சரிப்பா. வாங்க வாங்க மாப்ள, வாங்க 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 வாங்க. ஐயோ மாமா, மறுபடியும் எதுக்கு இத்தனை வாங்க? உட்காருங்க மாப்ள. அது சரி மாப்ள, அங்காடிக்கு என்ன மண்ணெண்ணெய் சீனிலாம் வாங்க வந்தீங்களாக்கும்? இல்ல மாமா, சும்மா காத்து வாங்கிட்டு கருவாடு மீன் வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். என்ன மாப்ள நக்கல் பண்றீங்களா? அது சரி, என்ன காத்தாடிலாம் பிரம்மாண்டமா இருக்கு? அங்காடியில புழுக்கமா இருக்குன்னு சொன்னாங்க. அதான் நம்ம கையில காத்தாடி இருக்குல்ல, இதுல இருந்து கொஞ்சம் கரண்ட் எடுத்து கொடுத்துட்டு போலாம்னு நினைச்சேன். நல்லா நினைங்க. அப்படியே மாமனுக்கு கொஞ்சம் மரியாதையை கொடுங்க. சரி, நான் சொல்றத அப்படியே திருப்பி சொல்லுங்க. உங்களுக்கு வேண்டிய மரியாதையை நான் கொடுக்குறேன். அட என்னத்த மாப்ள கேட்க போறீங்க? இந்த மாமன்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்பீங்க? கேளுங்க மாப்ள, கேளுங்க. மாமா, நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன், திருப்பி கேட்டா சொல்லவே மாட்டேன். அட சும்மா கேளுங்க மாப்ள. நவில்தோறும் நூல் நேயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் தினக்கரிய யாவுல காப்பு. என்ன சொன்னீங்க? என்ன மாப்ள? நான் சொன்னா சொல்லுங்க மாமா. மாப்ள இது ஏமாத்து வேலை மாப்ள. எனக்கு தெரியாததை புரியாததை கேட்ட எப்படி? மெதுவா தெளிவா எனக்கு என்ன புரியுமோ அதை மட்டும் கேளு. அதை விட்டுட்டு நீ பாட்டு என்னென்னமோ கேட்டுட்டு இருக்கிற. மாமனை திட்டத்தா இருந்தா முகத்துக்கு நேரா திட்டு. அந்த உரிமை உனக்கு இருக்கு மாப்ள. என்ன மாமா, தண்ணி அடிச்சுட்டு போதையில இருக்கீங்களா? அம்மா, பேரனை பத்தி நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். நல்லா கருத்தா பேசுறான், பொழைச்சிக்கிருவான். நீ என்ன இந்த பக்கம் வந்த சரசங்க? நல்லா கேட்டீங்க. அவ என்னைக்கு இந்த பக்கம் வந்திருக்கா? அவ பொண்ணு வடை கேட்டான்னு சொல்லி உளுத்தம் பருப்பியோ கடலை பருப்பியோ ஊற வச்சு அரைச்சிக்கிட்டு இருக்கிறா. அதையா சாத்திட்டு போறாங்க, சீக்கிரமா போ.